श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது க்ஷேத்திர விபாக யோகத்தில் 16வது ஸ்லோகம். அவிபக்தம் ச பூதேஷு விபக்தமிவ மிவ ச ஸ்திதம் भूतभर्तृश्च तज्ञेयं ग्रसिष्णु प्रभविष्णु च अविभक्तं च भूतेषु विभक्तमिव स्थितं भूतभर्तृश्च तज्ञेयं ग्रसिष्णु प्रभविष्णु च. இந்த 16வது ஸ்லோகத்தில் பெருமாள், அதாவது இப்போ 12வது ஸ்லோகத்துலேருந்து அடுத்து வரப்போகிற 10 ஸ்லோகத்தில் அந்த பரம்பொருள் இருக்கே, நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிறதுலாம் ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவுக்கு மேலே அந்தர்யாமியாக இருக்கிற பரமாத்மா என்னெல்லாம் பண்ணும், அதனோட சாமர்த்தியங்கள்லாம் என்ன, அது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு வரிசையாக சொல்லின்னு இருக்கார் 12வது ஸ்லோகத்துலேருந்து. அது என்ன பண்ணும்னு அது இந்த 2-3 ஸ்லோகமாக நம்ம பார்க்குறோம் இல்லையா. பகிரந்தச்ச பூதானாம் அச்சரம் சரமேவச்ச, சூக்ஷ்மமாக இருக்கும், அதுவே நல்ல வெளிப்படையாகவும் இருக்கும், ரொம்ப தூரத்தில் இருக்கும், கிட்டக்கே இருக்கும், அந்திகத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னார் போன ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்தில் அவிபக்தம் ச பூதேஷு, அவிபக்தம் சொன்னால் பிரித்து பார்க்குறோம்ல, அந்த மாதிரி பிரித்து பார்க்காம இருக்கிற பொருளாக இருந்தாலும் அது அதில் இருப்பார். அவிபக்தம் ச பூதேஷு, பொருள்களில் பிரிவுபடாததாயினும் விபக்தம் இவ சஸ்திதம், பிரிவுபட்டது போல் நிற்பதாயும். ஒன்றை பிரித்து பார்க்கணும், ஒன்றை சேர்த்து வச்சு பார்க்கணும் அப்படின்னா அது ரெண்டுத்துலேயும் அந்த பெருமாளை நம்ம, தட் இஸ் பரமாத்மா அங்கே உறைந்து நிற்கிறார். ஏதாவது பிரித்து பார்க்கக்கூடிய பொருள்கள் எல்லாவற்றிலும் உறைந்திருக்கிறார், பிரிக்க முடியாமல் இருக்கக்கூடிய பொருள்களிலும் உறைந்திருக்கிறார். அடுத்தது பூத பர்த்ருஷ்ச, எல்லா பிரிக்கக்கூடிய பொருள்கள் எல்லாவற்றிலும் தாங்குபவராகவும் பிரிக்க முடியாத பொருள்களையும் தாங்குபவராகவும், கிரசிஷ்ணு, அதாவது எல்லா விதமான பொருள்களையும் விழுங்குபவராகவும், அதையே விழுங்குவது இல்லாமல் அதை அத்தனையும் படைப்பவராகவும், தத்ஞேயம், அது அறியத்தக்கது. எது? அந்த எல்லா பூதங்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் அந்தர்யாமியாக இருக்கிற சர்வாந்தர்யாமியான அந்த பெருமாள் எப்படி இருக்கார்? அதாவது அந்த பரம்பொருள் பிரிக்கப்படக்கூடிய பொருள்கள், பிரிவுபடாத பொருள்கள் அதற்குள்ளேயும், பிரிவுபடக்கூடிய பொருள்கள் அதற்குள்ளேயும், இவை அத்தனையும் தாங்குபவராகவும், இவை அத்தனையும் படைப்பவராகவும், இவை அத்தனையும் விழுங்குபவராகவும், அதையே விழுங்குபவராக இருந்தாலும் அதனுள்ளேயே தான் இருப்பவராகவும், இவற்றுக்கு வெளியில் இருப்பவர்களாகவும். ஏன்னா வெளியில் இருப்பவர் யார்? போன ஸ்லோகத்தை சொன்னார், பகிரந்தச்ச பூதானாம், உள்ளேயும் இருக்குது வெளியிலும் இருக்குது. அதனால் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பொருள் என்னது? அந்தர்யாமியான ஸ்ரீமன் நாராயணன். வெளியில் இருக்கிற பொருள் யாது? அதுவும் ஸ்ரீமன் நாராயணன், பரமாத்மா தான். இந்த ஒரு கரந்தசில் இடந்தோறும் இடந்திகள் பொருள் தோறும்னு எங்கேயும் இருக்கிற சர்வவியாபியான பெருமாளை என்ன பண்ணின்னு இருக்கார்? உள்ளே படைக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் இருக்கார், விழுங்கக்கூடிய பொருள்களில் எல்லாம் இருக்கார். அவரே அதை விழுங்கி உழுகிறார். உண்டு உமிழ்ந்து விழுங்கி அப்படின்னு சொல்ல, உண்டு உமிழ்ந்து சாட்டுடுறார், அதையே உமிழக்கூடியதாகவும் இருக்கார். அதுபோல் அது அத்தனையும் பிரபவிஷ்ணுச்ச, படைப்பவதாகவும் இருப்பவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த பரமாத்மா எப்படி இருக்கணும்னா அது அறியத்தக்கது. உள்ளுக்குள்ளே இருக்கிற பொருள் இவ்வாறு அறியத்தக்கது. எப்படி என்றால் சொன்ன மாதிரி தான், பொருள்களில் பிரிவுபடாத பொருள்களாகவும் பிரிவுபடக்கூடிய பொருள்களில் அதனுள்ளேயும் அப்புறம் பொருள்களை தாங்குவதாகவும் இருக்கின்றார் அப்படின்றத தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஆனால் அடுத்து வர 20 ஸ்லோகம் வரைக்கும் பெருமாள் என்ன சொல்லிட்டுருக்கார்? இதெல்லாம் என்ன நடக்க போகிறது, எது நடக்கிறதுக்கெல்லாம் இதான் காரணம், எது நடக்காமல் இருக்கிறதுக்கும் இதான் காரணம், எல்லாம் சரியாக தான் நடக்கிறது அப்படின்னு உயிருக்கும் உடலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை, அதாவது க்ஷேத்திரஜம்
இந்த க்ஷேத்திரஜனுக்கும் க்ஷேத்திரத்துக்கும் இருக்கிற தொடர்பு எப்படி, க்ஷேத்திரஜனுக்கு யார் அந்தர்யாமி, அந்த அந்தர்யாமிக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்றத ஒரு ஸ்லோகத்துலேயும் விளக்கமாக ஒரு பகுதியை பற்றி சொல்லின்னு இருக்கார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு விவரமாக பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.